விஜயினுடைய அரசியல் கட்சியிலே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு செலக்டிவ் அப்ரோச் அப்படின்றது இருக்கு. ஈஸியான ஒரு அணுகக்கூடிய வகையிலான ஒரு அப்ரோச் இல்ல அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச்சை நான் பார்க்குறேன் சார். ஒரு காட்டில் இருக்கிற சிங்கம் எப்போ பாரு வேட்டையாடுறதுக்கு வெளியில் சுற்றணுன்ற அவசியம் இல்லை. அது எப்போ வேட்டையாடணும்னு தெரியும். அதை மாதிரி விஜய் கண்டிப்பாக எந்த நேரத்தில் வெளியில் வரணுன்றது அவர் தெளிவாக இருக்காருன்றது எனக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லுது. அவர் அவசரப்பட்டு வரணுன்ற அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் அவர் ஒரு அட்வான்டேஜ் என்ன, இப்போ களம் தெளிவாயிடுச்சு. யார் யாரோட சேர போகிறாங்க, யார் யாரோட சேர மாட்டாங்கன்னு ஒரு மாதிரி தெளிவாயிடுச்சு. டிஎம்கேல 1-2 ஸ்பிளிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஆகாமலையும் போகலாம், ஆகவும் ஆகலாம். ஏடிஎம்கே பிஜேபி ஒன்று சேர்ந்துச்சு. அவங்க யார் ஆட்சி, யார் மூலமாக ஆட்சி அமையுன்றதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்படின்னா இவர் அவசரப்பட்டு வெளியில் வரணும்னு என்ன அவசியம்? அவர் 1 மாதம் 2 மாதம் கூட யோசிச்சு மெதுவாக இப்போ நம்ம பாட்டு பேசிட்டே இருக்கோம். நம்ம எல்லாரும் பேச விட்றாரு. கொஞ்ச நாள் கழிச்சு வரலாம். ஆனால் திரும்பி சொல்கிற மாதிரி இந்த எலெக்ஷனை வச்சு மட்டும் அவர் தமிழகத்தை அவர் பார்க்கக்கூடாது. பல இடங்களில் அவரை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, அவருக்கு தமிழகத்தை தாண்டிய குறிக்கோள்கள் இருக்குது. அவர் கட்சி ஆரம்பிக்கும் தெளிவாக சொல்லியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பல இடங்களில் நம்ம கட்சிக்கான கிளைகள் திறக்க போதும்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் பெரிய லெவலில் பார்க்குறாரு.